உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷத்துக்காக தான் எல்லா வேலைகளும் செய்றாங்க. ஆனா சம்டைம்ஸ் அந்த சந்தோஷமே வந்து ஒரு ஆடம்பரமா நம்மளுக்கு ஆயிடுது. நம்ம மனசு வந்து அந்த அளவுக்கு அமைதி இல்லாம போயிடுது, சந்தோஷம் இல்லாம போயிடுது. நம்மளுக்கு சந்தோஷம் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தெரியுது. ஏன் இப்ப வந்து சந்தோஷம் ரொம்ப குறைஞ்சிருது நம்ம லைஃப்ல அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளோட தேவைகள் வந்து அதிகரிச்சிருச்சு. நம்ம எவ்வளவு தூரம் நம்ம தேவைகளும் நம்மளுடைய ஆசைகளும் அதிகமா இருக்கும், அவ்வளவு தூரம் சந்தோஷம் ரொம்ப கம்மியா இருக்கும். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் அந்த டயலாக் நம்ம. அப்படிதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, என்கிட்ட என்ன ஆல்ரெடி இருக்கோ அதை வச்சு நான் சந்தோஷம் பண்ணணும். என்ன இல்லையோ அதை நினைச்சிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா சந்தோஷம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நீங்க ஒரு லிஸ்ட் எழுதுங்க, என்ன உங்ககிட்ட இருக்கு, ஒரு 10 விஷயம் உங்ககிட்ட இருக்கிறத பத்தி எழுதுங்க. இல்ல அதை பத்தி எழுத தேவையில்லை, ஏன்னா அதை பத்தி நீங்க நினைச்சிட்டு தான் இருக்கீங்க டெய்லி. அதனால என்ன விஷயம் உங்ககிட்ட இருக்கு, 10 விஷயங்கள், அதாவது உங்க லைஃப்ல நடந்த நல்ல விஷயங்கள், உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய மக்கள், உங்களுக்கு கிடைச்ச வெற்றிகள், எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச என்ன பொருள் இருக்கு, என்ன ஆரோக்கியம் இருக்கு, எல்லாமே நீங்க எழுதுங்க. இதெல்லாம் நம்மளுடைய பிராப்திகள், இதெல்லாம் நம்மளுடைய அட்டைன்மெண்ட்ஸ், இதெல்லாம் சந்தோஷத்துக்கான ஒரு ட்ரிகர். இந்த விஷயங்களால நான் சந்தோஷமா டெய்லி இருக்க முடியும். ஏன்னா எனக்கு இவ்வளவு இருக்கு, எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கு, எனக்காக விரும்புற எனக்கு அன்பு செய்யக்கூடிய ஆத்மாக்கள் என் கூட இருக்கிறாங்க, எனக்கு நல்ல வேலை இருக்கு. அந்த மாதிரி நீங்க எழுதலாம் எக்ஸாம்பிளுக்கு. இதெல்லாம் நினைச்சு நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், எதெல்லாம் இல்லையோ, எனக்கு இவங்களோட எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, இவங்க எனக்கு சண்டை போட்டுட்டே இருக்காங்க, அதனால நான் துக்கமாகறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், எந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலையோ அதை நினைச்சே நம்ம துக்கப்படுறோம். இல்ல ஏதாவது ஒரு உடல்ல ஏதாவது ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அதை நினைச்சே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது எனக்கு வேலை செய்யல, இது எனக்கு பிரச்சனையா இருக்கு, நான் இவ்வளவு மருந்து சாப்பிடுறேன், இதுக்கு இன்னும் சொல்யூஷன் கிடைக்கல. அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு யாராவது தங்க உதவல அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலன்னா அதை நினைச்சே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா எந்த பொருள் இருக்கு அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேனா, யார் எனக்கு உதவுறாங்க அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேனா, நினைக்க மாட்டேன். யார் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்களை நினைச்சுதான் துக்கப்படுறேனே தவிர, யார் எனக்கு நல்லது செய்யறாங்களோ, ஆல்ரெடி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க என் வாழ்க்கையில, அதை நான் அக்னாலேஜ் பண்றேனா, அதை நான் பாக்குறேனா, அதை நான் வந்து நினைச்சு பெருமிதம் அடைகிறேனா, அதுதான் வந்து சந்தோஷம். உண்மையான சந்தோஷம் வந்து வெளியில இல்ல, என்னோட எண்ணங்களை வச்சுதான் இருக்கு. நம்மளோட உண்மையான சொரூபமே வந்து சந்தோஷம் தான். நீங்க வந்து உங்க உள்ளுக்குள்ள நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த உண்மையான சுபாவமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கக்கூடிய சுபாவம் தான். நம்ம சோகமா இருக்கிறது நம்மளுடைய சுபாவம் கிடையாது, கம்ப்ளைண்ட் பண்ணது நம்ம சுபாவமும் கிடையாது, சந்தோஷமா இருக்கதான் நம்ம சுபாவம். ஆனா அந்த சுபாவத்தை நம்ம என்ன பண்றோம், அந்த நேச்சரை என்ன பண்றோம், நம்ம வெளிமுகமா வைக்கும் போது நம்ம மறந்துடுறோம். நம்ம நினைக்கிறோம் வெளியில இது செஞ்சாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்ட்டு. ஆனா உண்மையான நேச்சர் வந்து டு பி ஹாப்பி தான் ஒரிஜினல் நேச்சர். ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் சந்தோஷப்படுறோம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய நேச்சர் கிடையாது. நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்போ ஏதாவது ஒண்ணு இந்த பொருள் வாங்கினாதான் எனக்கு சந்தோஷம், இதை சாப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷம், இவங்க இந்த மாதிரி எனக்கு நல்லதா 4 வார்த்தை பேசினாதான் எனக்கு சந்தோஷம், இந்த உறவு என்கிட்ட இப்படி இருந்தாதான் சந்தோஷம். நம்ம என்ன பண்றோம், கண்டிஷன் வைக்கிறோம். நம்ம எவ்வளவு தூரம் கண்டிஷன் வைக்கிறோமோ அவ்வளவு தூரம் தெர் இஸ் நிறைய சான்ஸ் அந்த கண்டிஷன் வேலை செய்யாம போகும். அந்த கண்டிஷன் மீட் ஆகலன்னா நான் அப்ப துக்கத்தானே படுவேன். நம்ம அதான் பண்றோம், நம்ம ஒரு 10 கண்டிஷன் போட்டு வச்சிருப்போம், இந்த 10 கண்டிஷனும் வேலை செஞ்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், ரிசல்ட் வந்து என்னோட சந்தோஷம். அப்ப என்ன ஆகும், ஒரு நாள் ஒரு கண்டிஷன் வேலை செய்யும், இன்னொரு கண்டிஷன் வேலை செய்யாது. அதாவது ஒரு நாள் ஹெல்த் நல்லா இருக்கலாம், இன்னொரு நாள் பண கஷ்டம் வரும். அப்ப என்ன ஆகும், நம்ம சந்தோஷத்தை இழந்துருவோம். அதனால கண்டிஷனே போடக்கூடாது, அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. எந்த கண்டிஷனுமே இல்லாம நான் சந்தோஷமா இருப்பேன், ஏன்னா சந்தோஷம் தான் என்னோட உண்மையான குணம். அதுக்கு மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இருக்கிற நல்ல கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி டிக் மார்க், எந்தெந்த கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கோ அதை நினைச்சு சந்தோஷமா இருங்கன்றது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட், நிஜமா நம்ம வந்து என்னோட நேச்சரே ஹாப்பினஸ் அப்படின்றத நான் நினைக்கிறோம், உண்மையான குணமே சந்தோஷமா இருக்கிறது தான். அது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டு பாசிட்டிவா யோசிக்கிறோமோ நம்ம லைஃப்ல, நெகட்டிவா பார்க்காம, அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாம, குறை சொல்லாம பாசிட்டிவா நம்ம இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நான்காவது, வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமா சமாளிக்கக்கூடிய ஒரு குணம் வேணும். வர பிரச்சனைகள் எல்லாமே, இந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சு, இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துருச்சு, நான் மட்டும் நிம்மதியா இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இது வருது, இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, நெகட்டிவா பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியாது. லைஃப்ல எல்லாருக்குமே பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனையை நான் டீல் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். நான் கம்பேர் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியாது. வரக்கூட பிரச்சனைகளை எனக்கு ஒரு லெசனா இது வருது, எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வருது, என்ன வந்து இன்னும் மெச்சூர் ஆக்க வருது, இன்னும் என்ன ஸ்ட்ராங் ஆக்க வருது நம்ம நினைச்சு, அதான் நான் எங்க பிரம்மகுமாரிஸ்ல வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, நீங்க வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பரிசா பாருங்க, புயல் போற வரக்கூடிய பிரச்சனைகளையும் ஒரு பரிசா பாருங்க. என்னெல்லாம் எனக்கு பிரச்சனை வருதோ என் லைஃப்ல அதை நான் பரிசா பார்க்க முடியுமா,
என்ன பரிசு அப்படின்னா அது எனக்கு சொல்லி கொடுக்க வருது, என்ன மெச்சூர் பண்ண வருது. ஸோ இதை நான் பார்த்தேன் அப்படின்னா என்னால சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ சந்தோஷமா அந்த வரக்கூடிய பிரச்சனைகளை நான் சந்தோஷமா டீல் பண்ணணும், சந்தோஷமா ஹேண்டில் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே, குறை சொல்லிக்கிட்டே, புலம்பிட்டே ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நான் என்னைக்குமே சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை போச்சுன்னா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனையா பார்க்காம அது ஒரு பரிசா, அது ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்த்தேன்னா கண்டிப்பா என்னால சந்தோஷமா இருக்க முடியும். இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓம் சாந்தி.